வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோந்தா புயல் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஏற்பட்ட முதல் புயலாக மோந்தா உருவாகியுள்ளது. இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது என்றாலும் தமிழகத்தில் நல்ல மழை பொழிவு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், வங்கக்கடலில் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் நகர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசையில் சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவிலும், கர்நாடகாவில் இருந்து 680 கிலோமீட்டர் தொலைவிலும் புயல் மையம் கொண்டுள்ளது. மோந்தா புயல் அடுத்த 12 மணி நேரத்திற்கு மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதியை நோக்கி படிப்படியாக நகரும். நாளை காலை தீவிர புயலாக மாறும் மோந்தா நாளை மாலை அல்லது இரவு நேரத்தில் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புயல் கரையை கடக்கும் பொழுது மணிக்கு 90 முதல் 110 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோந்தா புயல் காரணமாக புதுச்சேரியின் மாகேவில் அதிக கனமழை பெய்யும் என்பதால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று தொடங்கி 29ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் ஆந்திராவில் கரையை கடக்கும் என்றாலும் வட தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருப்பதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.